what's happening? ஏய் யாரா உன்னை அடிச்சது? கேக்குறல்ல யாரா உன்னை அடிச்சது? டேய் சொல்லி தொலைடா யாரா உன்னை அடிச்சது? மச்சான் தோ அவன்தானா. இங்கே ஏறா. எப்பவுமே நான் கை வைக்க. என்னடா பண்ண? சரக்கு அடிச்சிருந்த மாமா. லைட் வேற ஆப்பா எப்பா எரிஞ்சிட்டு இருந்தது. பக்கத்துல இருக்கிற பொண்ணு மேல கைப்பட்டுருச்சு. நான் கூட உங்ககிட்ட சாரி கேட்டல மேடம். ஏய் நிறுத்துடா. நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து அவளை நான் அடிச்சா நீ என்ன சும்மா விட்டுறியா? சாவடிச்சிருப்பேன். நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து உன்ன மாதிரி ஒரு பையன் கை வச்சிருந்தானா சாவடிச்சிருப்பேன். மவனே நான் கோயில் கூட்டிட்டு போய் அங்க ஒரு பையன் கை வச்சிருந்தானா கையில வோட்கா சிகரெட். ஏய் சும்மா இருடா. இங்க பாரு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா இடிக்கத்தான் செய்வாங்க. இடிக்க கூடாதுன்னு நினைச்சா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. இடிச்சாங்கிறதும் பிரச்சனையா இல்ல அவன் இடிச்சாங்கிறதும் பிரச்சனையா? வாங்கடா போலாம். போயிருமா. சாரி மச்சான். ஏன் தேஜுவை கரெக்ட் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஆயிப்போச்சு. மன்னிச்சுக்கடா. ஏய் என்னடா நீ 3 கிலோ ஒன்னு இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா முக்கியம். என்கிட்ட காசு இல்லையா பணம் இல்லையா எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கலடா. எனக்கு இந்த டீ ஆத்துறவன் தோ இந்த ஆட்டோ அந்த கான்ஸ்டபிள் உங்களோட இருக்கிறதாண்டா சந்தோஷமா இருக்கு. ஆமா இப்போ எதுக்கு நீ ஓவரா ஃபீல் பண்ற? இல்ல நீ சொன்னதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. உள்ள சரக்கு கம்மியா அடிச்சிட்டேன். முன்னாடி தெரிஞ்சா கொஞ்சம் அதிகமா. லூசு இந்த கிளப் இல்லைன்னா என்னடா நம்ம கிளப் இருக்கு. நம்ம கிளப் எப்படா கட்டின? வைன் ஷாப். ஓ ரொம்ப முக்கியம். புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டா மாத்திரம் இன்டர்வியூக்கு போயிட போறேன்னா என்ன? காசு தான் தண்டம். அப்படியே போனாலும் எங்க செலக்ட் ஆக போறான்? குடு அது அப்படிதான் கத்தும். தலை எழுத்து வாச்சதும் சரியில்லை வந்ததும் சரியில்லை. உங்க அம்மா வாய் எப்ப மூடும் தெரியுமாப்பா? தூங்கும் போதுப்பா. நீ ஒரு வேலைக்கு போனா கூட மூடும்பா. கரெக்ட்பா. இந்த முறை கூட உன்னை ஒரு பொண்ணே இன்டர்வியூ பண்ணலாம். பார்த்த உடனே கவிதை பாட கூட தோன்றலாம். அங்க வெளியே விடாத. ஒரு காகிதத்துல எழுதிட்டு வந்து என்னண்ட கொடு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியால தாஜ்மஹாலே இல்லைன்னு கூட நினைச்சுக்கிறேன்ப்பா. கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவப்பா. ஐயோ போறாளே. அப்போ இன்டர்வியூ புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டா மாத்திரம் இன்டர்வியூக்கு போயிட போறேன்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ஞாபகம் இருக்கா? delete பண்ணிட்டீங்களா? இன்னும் எங்க அம்மா கிட்ட காட்டவே இல்லைங்க. ஏன்? அது ஒரு சின்ன சிக்கல். எங்க அம்மா கிட்ட உங்க ஸ்டில்ல காட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும்னு சொல்லி அவங்க ஒரிஜினல் இருக்கும்போது மாதிரி எதுக்கு எனக்கு இவ தாண்டா மருமக போய் கூட்டிட்டு வாடான்னு சொன்னா நீங்க வருவீங்களான்னு தெரியல. வருவீங்களா? என்னைக்காவது பொண்ணுங்க கிட்ட அடி வாங்கிருக்கீங்களா? பிரியா பிரியா இது பாருங்க உங்க பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என் பேர் கார்த்திக். நீங்க கார்த்திகாருங்க குப்புசாமியாருங்க. தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். எனக்கு லைஃப்ல ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்க வேற புது பிரச்சனை கொடுக்காதீங்க. ஓகே? தெரியும் பிரியா உங்களுக்கு ஒருத்தனே காதலிச்சு அவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா உங்களுக்கு காதலன் இல்ல. உங்க அம்மாவுக்கு வெயிட் பண்ண பொறுமையும் இல்ல. அவங்க ஏதோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தானே பாக்குறீங்க? நோ வே. இந்த காலத்து பசங்க ரொம்ப ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும். என் ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். பட் என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க.